அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். சுமார் 28 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளில் ஒருவரான முகமது அலி அவர்களினுடைய மனைவி முபீனா அவர்கள் நம்மோடு இன்று இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறையில் பிற கைதிகளுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமை கூட கிடைக்காமல் தண்டனை பெற்று உள்ள இருந்துகிட்டு இருக்காங்க. தண்டனை பெற்ற பலர் அவருடைய நன்னடத்தை காரணமாக பெரும் தலைவர்களினுடைய அந்த பிறந்த நாளை ஒட்டி தொடர்ந்து விடுதலை செய்யப்பட்டு வந்த அந்த நிகழ்வுகளை நாம தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். ஆனா இந்த விஷயத்துல இஸ்லாமிய சிறைவாசிகள் மட்டும் தொடர்ந்து விதிவிலக்காகவே இருந்துகிட்டு இருக்காங்க. எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் இந்த காட்சி மாறாமல் இருக்கிறது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. தற்போது புதிய அரசு அமைந்திருக்கின்றது. இந்த சமயத்துல கடந்த ஆட்சியில் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கான சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் அடிப்படையில சிலருக்கு நீண்ட கால பரோல் அப்படின்றது வழங்கப்பட்டது. சிலருக்கு தொடர்ந்து பரோல் நீட்டிக்கப்பட்டு வந்தது. இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க, எத்தனை பேர் இன்னைக்கு சிறையில இருக்கிறாங்க, எத்தனை பேர் பரோல்ல இருக்கிறாங்க, இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? ஆமா அண்ணா, நீங்க கேட்ட கேள்விகள் எல்லாமே எங்களுடைய இதயத்தை பிளக்கிற மாதிரி இருக்கு. 28 ஆண்டுகளா தொடர்ந்து சிறைவாசம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுல எத்தனையோ பேர் இருந்தாங்க, 168 பேத்துக்கு பக்கம் இருந்தாங்க. படிப்படியான கீழ்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, இப்படி கவர்மெண்ட் மாறும் போது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு சிலவங்களுக்கு விடிவு கிடைச்சிட்டே வந்துட்டு இருந்துச்சு. இப்ப கடைசி இதுல ஒரு 15 குடும்பங்கள் இருக்கு. மொத்தம் 22 பேரு இப்போ விடுதலைக்கு எதிர்பார்த்த வண்ணம் 22 பேர் இருக்காங்க. இப்ப மீண்டும் சிறையில இருக்கிறவங்க 15 பேர். அந்த 15 பேரும் 28 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க எல்லாம் இப்போ 5 ஆட்சி முறை, 5 ஆண்டுல 5 ஆட்சி முறையை பார்த்துட்டோம். இப்ப 6வது ஆட்சி முறையும் வந்துருச்சு. 5 ஆட்சி முறையிலையும் தொடர்ந்து போய் இந்த சிறைவாசிகளுக்கு நிவாரணத்துக்கு வேண்டி ஒவ்வொரு ஆட்சி தலைவர்களை போய் சந்திச்சு நாங்க கேட்டுட்டே இருந்தோம். தொடர்ந்து அவங்களுக்கு விடுதலை மறுக்கப்பட்டே வந்தது. அண்ணா பிறந்த நாள், இந்த மாதிரி தலைவர்கள் பிறந்த நாள் எல்லாம் பல கைதிக வெளியே போயிட்டு இருந்ததை நம்ம இருக்கும் போதே, நம்ம சீனியாரிட்டியில இருக்கும் போதே நமக்கும் கீழே நேத்து இன்னைக்கு வந்தவங்க 5 ஆண்டு, 2 ஆண்டு, 3 ஆண்டு அந்தந்த தலைவர்களுக்கு ஏற்ப அந்த கொலை வழக்குல விடுதலை செய்யறதுக்கு 8 ஆண்டா, 7 ஆண்டா, 100ஆம் ஆண்டு அண்ணா 100ஆண்டு விழாக்கு வேண்டி 8 ஆண்டு, 7 ஆண்டு எல்லாம் பண்ணாங்க. அப்பவே நாங்க எலிஜிபிலிட்டியா 15, 20 வருஷத்தை தாண்டினவங்களா தான் இருந்துட்டு இருந்தோம். ஆனா இஸ்லாமிய சிறைவாசிகள்ங்கிற ஒரே பேருக்காகவே இத்தனை ஆண்டுகள் எங்களை ரொம்ப நசுக்கப்பட்டு ஒரு இதுல இருந்தோம். கடந்த ஆண்டுல திமுக ஆட்சியில எங்களுடைய அந்த இதை புரிதலோட ரொம்ப ஒரு வழி கிடைச்சிச்சு எங்களுக்கு. அது கோர்ட் மூலியமாவும் அவங்க அந்த நோ அப்ஜெக்ஷனை கொடுத்து ஹைகோர்ட் மூலியமா 3 மாத இடைவெளி பரோல்ல 2 ஆண்டுகளாக இருந்தாங்க. அந்த 2 ஆண்டுகள் எங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு ஒளிமயமான வாழ்வா இருந்துச்சு. ஆனா அதாவது அதற்கு முன்னர் கிட்டத்தட்ட 28 ஆண்டுகள் சிறையில் இருந்தவர்கள் முதல் முறையாக கடந்த ஆட்சியில அவர்களுக்கு பரோல் வழங்கப்படுது. அது நீண்ட கால பரோலாக இருந்தது. கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் வெளியில இருந்தாங்க. அப்படின்ற போது எதன் அடிப்படையில இப்ப இன்னைக்கு மீண்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க? என்ன நடந்தது? அந்த 2 ஆண்டுக்கு அப்புறம் கோர்ட் அவங்களுடைய நேரத்தை வீணடிக்காம தமிழக அரசுகிட்டயே முழு பொறுப்பை கொடுத்துட்டாங்க. ஏன்னா பல வழக்குல தமிழக அரசு முன்னெடுத்து விடுதலை பண்ணியிருக்காங்க. அதுக்கு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் மூலியமா பல வழிகாட்டுதல் இருக்கு. லீலாவதி கொலை வழக்குல திமுக அரசு அந்த கொலையாளிகளை, அந்த தண்டனை பெற்றவங்களை விடுதலை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தருமபுரி பஸ் எரிப்பு வழக்குல ஜெயலலிதா அம்மையார் அரெஸ்ட் பண்ணும்போது நடந்த அந்த வழக்குலையும் அவங்கள எடப்பாடியார் அவங்க விடுதலை பண்ணியிருக்காங்க. இப்படி பேரறிவாளன், நம்ம ராஜீவ்காந்தி, பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்குலையும் பேரறிவாளன் உட்பட அனைத்து தமிழர்களையும் என்ன பண்ணியிருக்காங்க, உச்ச நீதிமன்றத்தோட வழிகாட்டுதல் படி தமிழக அரசால் அவங்க எல்லாம் விடுதலையாகப்பட்டு இன்னைக்கு மறுவாழ்வு அளிச்சு அவங்க எல்லாம் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. அந்த மறுவாழ்வுக்கான ஒரு சந்தர்ப்பமே எங்களுக்கு கொடுக்கப்படாம இருந்ததை கடந்த ஆண்டு இந்த ஆட்சியில, திமுக ஆட்சியில எங்களுக்கு கோர்ட் மூலியமா, ஹைகோர்ட் மூலியமா எங்களுக்கு ஒரு விடிவு கிடைச்சிச்சு. 3 மாதம். அந்த 3 மாதம் 2 ஆண்டுகள்ல இவங்களுடைய நன்னடத்தைய 100%
அந்த சிறைவாசிகளும் அந்த குடும்பத்தார்களும் அந்த சமூகமும் அவங்களுக்கு அந்த அரசுக்கு நிரூபிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து இந்த கோர்ட் மூலியமா தமிழக அரசுக்கே அதிகாரம் முழுமையா இருக்கு. அவங்கள வந்து 1 ஆண்டு இல்ல அந்த பரோல் நீட்டிப்ப நீங்க முடிவெடுக்கிற வரைக்கும் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்கள விடுதலை அளிக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குங்கிறத தமிழக அரசுக்கு சிறந்த வழிகாட்டுதல் காமிச்சாரு. அந்த வழிகாட்டுதல் சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடந்த ஆட்சியின் போது நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் இல்ல 6 மாதத்திற்கும் ஒரு தடவை வந்து பரோல் அப்படின்றது நீட்டிக்கப்பட்டே வந்தது. இறுதி முடிவு எடுக்கப்படாமல் இருந்தது. அதாவது அவர்களை முன்கூட்டியே விடுதலை செய்வது தொடர்பாக அரசு தரப்புல இறுதி முடிவு எடுக்கப்படாத அந்த பட்சத்துல நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில பரோல் நீட்டிக்கப்பட்டே வந்தது. இறுதியாக நீதிமன்றம் அரசுக்கு என்ன பரிந்துரையை வழங்கியது? அதன் அடிப்படையில அரசு இப்ப என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அரசுக்கு வந்து அவங்க சரியான வழிகாட்டுதல் காமிச்சாங்க. ஏன்னா இவங்கள கோர்ட்டோட டைமை வீணடிக்காம தமிழக அரசே இவங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் நீங்க கொடுத்தனாலதான் நாங்க விட்டுட்டு இருந்தோம். அதனால இவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, நீங்களே முழுமையான பரோல அழிச்சு 3 மாசத்துக்குள்ள ஒரு முடிவெடுங்க. இவங்களை முன் விடுதலை செய்யறதுக்கு இவங்க வந்து 20 ஆண்டுக்கு மேல இருந்துட்டாங்கிற இந்த ஒண்ணு மட்டுமே அவங்களுக்கு போதுமானதான மனிதாய்மான அடிப்படையில நீங்க விடுதலை செய்யலாங்கிறத ரொம்ப வழிகாட்டுதலோட நீதிமன்றம் அவங்களுக்கு காமிச்சனால நாங்க அரச எதிர்நோக்கி இந்த 3 மாதம் அவங்க உடனே அந்த கோர்ட் நிறுத்தின உடனே மீண்டும் சிறைக்கு போயிட்டாங்க. இந்த 2 ஆண்டுகளா இருந்தவங்க 15 பேரும் மீண்டும் சிறைக்கு போகக்கூடிய அவலநிலை ஏற்பட்டது. இந்த உத்தரவு எப்ப பிறப்பிக்கப்பட்டது? எப்ப வந்து அவர்கள் சிறைக்கு சென்றார்கள்? இப்போ 2023 ஜனவரி மாதம் இவங்க முதல்ல அந்த பரோல் கிடைச்சு கோர்ட் மூலியமா வெளியே வர்றாங்க. 28 ஆண்டுக்கு அப்புறம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒளிமயமான ஒரு காலம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அப்படியெல்லாம் நாங்க எஸ்கார்டு எல்லாம் வந்ததில்லை, போலீஸ் எல்லாம் வந்ததில்லை, இரவு நேரம் சொல்லிட்டு எங்க குழந்தைகளோட எங்களோட எல்லாம் தங்கினதே இல்லை. அது ஒரு பெரிய ஒரு பாக்கியமா, பெரிய ஒரு எங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்ச ஒரு ஒளிமயமான காலமா ஜனவரி 2023 எங்களுக்கு விடுவு கிடைச்சிச்சு. அதை தொடர்ந்து 3 மாதமா நீடிச்சு 2 வருஷம் இருந்தாங்க. அந்த 2025 நவம்பர் அப்பதான் இவங்களோட மீண்டும் 3 மாத காலாவதி ஆகும் போது நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு போடுறோம் பெட்டிஷன். அப்ப அந்த கோர்ட்ல வந்து ஜட்ஜு மாறிடுறாரு. தலைமை நீதிபதிக்கு இந்த பெட்டிஷன் போகுது. தலைமை நீதிபதி முடிவெடுக்கிறாரு. இந்த கோர்ட் 2 வருஷமா உங்களுடைய நோ அப்ஜெக்ஷன் இருந்தனாலதான், அரசுடைய நோ அப்ஜெக்ஷன் அந்த அபிடபிட்டா நீங்க கொடுத்தனால மட்டும்தான் இந்த கைதிகளுக்கு நாங்க வந்து இந்த மாதிரி கொடுத்தோம். இன்னைக்கு 2 ஆண்டு நீட்டிச்சிட்டோம். கோர்ட்டோட டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாம தமிழக அரசுக்கே முழு அதிகாரம் இருக்கு. இவங்களை நீங்க வந்து பரோல்ல 1 வருஷம் இல்லாட்டி நீங்க முடிவெடுக்கும் வரை பரோலும் அளிக்கலாம். 3 மாதத்துக்குள்ள முன் விடுதலையை இவங்களுக்கு பரிசீலனை பண்ணி இந்த சிறைவாசிகளுக்கு கொடுக்கறதுக்கு முழு உரிமை இருக்கு அப்படிங்கறத நவம்பர் மாதம் அவரு இந்த கேஸ இன்னும் கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தமிழக அரசு கையில பொறுப்படைக்கிறாரு. இந்த தீர்ப்பை வாங்கிட்டு நாங்க அரச நெருங்கி நாங்க வந்து இந்த மாதிரி கோர்ட் உங்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, அழகான வழிகாட்டுதலை காமிச்சிருக்காங்க. அப்போ அந்த சமயத்துல அவங்க மீண்டும் வந்து சிறைக்கு போயிட்டாங்க. அந்த நவம்பர் மாசத்துல மீண்டும் சிறைக்கு போயிட்டாங்க. ஆமா, அந்த நவம்பர் மாதம் அவங்களோட டேட் முடிஞ்சிருச்சுன்னா அந்த சாயந்தரம் அவங்க இந்த மாதிரி எல்லா கைதிகளும் இப்படி இருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல, வெளியே வர்றதும் அவங்களோட தெரியாது, அவங்க மீண்டும் உள்ள போறத அவ்வளவு நன்னடத்தையோட அவங்க சிறைக்கு மீண்டும் நாங்களே போய் வழி அனுப்பிச்சு மாப்பிள்ளைகளாட்ட வழி அனுப்பிச்சு நாங்க சிறையில அனுப்பி விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்க அரச வந்து தயவு கூர்ந்து போகிறோம். நாங்க இந்த சிறைவாசி குடும்பங்களும் எங்க இஸ்லாமிய அமைப்புகள் இயக்கங்கள் எல்லாருமே அரசியல் கட்சிகள் எல்லாருமே இதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க. அதுல சிறைவாசி குடும்பங்களாகிய பெண்கள் நாங்களும் களமிறங்கி ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள்ட்ட அதிகாரிகள்கிட்ட எல்லாட்டையுமே நாங்க இந்த 3 மாதம் கடுமையான பணி செஞ்சு முயற்சி பண்ணி அவங்களுக்கு எங்களுடைய வழிகள் நல்ல புரிந்த வண்ணமா ஆயிட்டாங்க. தேர்தல் தேதி நெருங்க தொடங்கவும் அது எங்களோட இதுக்கு வந்து அவங்களுக்கு உடனடியான முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இது வந்து நாங்க தான் அரசு தான் முடிவெடுக்கணும், அதனால இவங்களுக்கு ஒரு புதிய ஒரு அரசாணையை பிறப்பிச்சாங்க. ஃபர்லா அப்படிங்கிற ஒரு அரசாணையை பிறப்பிச்சு நீங்க வந்து 120 நாள் இந்த ஃபர்லாங்கிறது இது வந்து நம்ம சூப்ரண்ட் டிஐஜி ஏடிஜிபி இவங்களுடைய கலந்துரையாடல கொடுக்கக்கூடிய ஒரு ஃபர்லாங்கிற ஒரு புது அரசாணைய எங்களுக்காக பிறப்பிச்சு 60 நாள் கொடுத்தாங்க. அந்த 60 நாள் கிடைச்சு இவங்க
மீண்டும் பிப்ரவரி மாதம் வெளியே வந்துட்டாங்க 2026. இந்த ஆண்டோட பிப்ரவரி மாதம் வெளில வந்தாங்க. ஓகே. வெளியே வந்தாங்க. கரெக்டா 120 நாள். 120 நாள்ல 60 நாள் தான் கொடுத்தாங்க. 60 நாள் தான் 60 கொடுத்தாங்க. நாளுங்கிறத கொடுத்தாங்க. இந்த 60 நாள் முடிஞ்சு அடுத்த 60 நாள் தானாவே நீங்க பெட்டிஷன் போடவும் அது எக்ஸ்டென்ஷன் பண்ணி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 60 நாள் தேர்தல் நடக்குது. ஒரு இடைக்கால ஏற்பாட்டாக கடந்த அரசு செஞ்ச ஒரு விஷயம். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு அவங்கள நிரந்தரமாக வெளியிடுவதற்கான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு வெளியிடுவதற்கான எங்களுடைய வழியை ரொம்ப புரிஞ்சு தேர்தலுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு நல்ல முடிவை அளிக்கணுங்கிறத ஒரு உத்தரவாதத்தோடயே எங்களுக்கு கொடுத்த மாதிரி ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. அதனால அந்த 120 நாள் எங்களுக்கு பெருசாவே தெரியல. தானா அந்த 120 நாளைக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகி இவங்களுக்கு பரோல இல்லாட்டி முன் விடுதலைய பரிசீலனை பண்ணிடுவாரு. கண்டிப்பா திமுக அரசு தான் வருங்கிறத திமுக தலைவர் ஸ்டாலின் சாரை விட 100% நம்பிக்கை நாங்க கொண்டுட்டோம். ஏன்னா எங்களுக்கு விடிவு வரப்போகுதுங்கிற அந்த இதுல இது பண்ணோம். ஆனா 60 நாள் கரெக்டா எலெக்ஷன் தேதி 23ஆம் தேதி ஓட்டு போட்ட உடனே 26ஆம் தேதி எங்களுடைய 60 நாளுடைய டைம் முடிவு காலாவதி ஆகுது. அப்ப 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. அப்ப நாங்க மீண்டும் அந்த பெட்டிஷனை 15 நாளைக்கு முன்பே நாங்க உள்துறைக்கு போட்டுட்டோம். உள்துறை செயலாளருக்கு தலைமை செயலாளருக்கு அனுப்பிட்டோம். எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு கூடுதலா 60 நாள் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு 60 நாள் கொடுத்துட்டாங்க. மீண்டும் 60 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணா அந்த பேப்பர்லயே வெளியே வந்துருவாங்க. நீங்க உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அந்த விதியும் அதுல இருக்கு. அந்த விதிப்படி எங்களுக்கு நமக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு நாங்க யாரையுமே அணுகாம பெட்டிஷனை போட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா இந்த தேர்தல் நேரங்கள்ல அந்த கொறடா ஃபேக்ட், இந்த அரசியல் மாற்றம், இந்த அதிகாரிகளை மாற்றப்பட்டு அவங்க தற்காலிக அதிகாரிகள் அங்க நியமிக்கப்பட்டுட்டாங்க. ஆமா. அந்த தற்காலிக அதிகாரிகள் நியமிக்கப்பட்டனால அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு எலெக்ஷன் முடியட்டும் அப்படின்னு முதல்ல கருத்து வந்துச்சு. சரி, எலெக்ஷன் 23 முடியுது. 24, 25க்குள்ள இவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் வந்தாலும் 26 இவங்க சிறைக்கு போகாம நம்ம காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முழு நம்பிக்கை வச்சோம். ஆனா 24ஆம் தேதி 25 சனிக்கிழமையே எங்களுக்கு முடிவாயிருச்சு. தற்காலிக உள்ள அதிகாரிகள் அதுக்கு கையெழுத்து இடமாட்டார்கள். அதனால நீங்க ஆட்சி அமைஞ்ச உடனே 4ஆம் தேதி ஆட்சி ரிசல்ட் தெரிஞ்சிரும். மே 4 ரிசல்ட் தெரிஞ்சிரும். மே 7, 8 அரசு நியமிக்கப்பட்ட உடனே 8ஆம் தேதி நமக்கு ஒரு விடிவு கிடைச்சிரும். இந்த அரசு வருவாங்க அப்படிங்கிறத நாங்க முழு நம்பிக்கையோட மீண்டும் 26ஆம் தேதி சிறைக்கு போயிட்டாங்க அவங்க. அந்த சிறைக்கு அனுப்பி 4ஆம் தேதி ரிசல்ட் பார்க்கும்போது எங்களுக்கு பேரதிர்ச்சியா ரொம்ப எங்க 15 இப்ப ஆட்சி மாற்றம்னு சொன்ன உடனே ஓட்டு மாத்தி மாத்தி போட்டிருப்பாங்க. திமுக வரும்னு நினைச்சிருப்பாங்க, தாவேகா வரும்னு நிறைய பேர் நினைச்சிருக்கலாம். ஆனா ஆட்சி மாற்றம்ங்கிறது எதிர்பாராத ஒன்னா உடனடியான நடந்ததா மக்களுடைய செலக்ட்ல அவர் செலக்ட் ஆகி வந்துட்டாரு. ஆனா இப்ப எங்களுக்கு என்னன்னா, வழி அமைச்சு வச்ச வழி இப்ப தெரியாம அப்படி நிர்கதியா நிக்கிற மாதிரி ரொம்ப மனசுக்கு இப்ப எல்லாரும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு, அப்ப முதலமைச்சர் வந்துட்டாங்கன்னு எல்லாரும் ஒரு சந்தோஷப்படுறாங்க. ஆனா எங்களுக்கு அடுத்த என்ன வழின்னு தெரியாம இந்த தமிழகத்திலேயே வச்சு இந்த சிறைவாசி, இஸ்லாமிய சிறைவாசி 15 குடும்பம் மட்டும்தான் இப்போ ரொம்ப பரிதவிப்புல இருக்குங்கிறது தான் உண்மையான தகவலானது. இதுல என்னன்னா, நீதிமன்றமே அரசு முடிவெடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்துல. இப்ப அந்த அரசு அப்படின்ற வரும்போது அது திமுக அரசுன்னு கிடையாது. எந்த அரசு, தமிழ்நாட்டில் எந்த அரசு அமைந்தாலும் அந்த உத்தரவு அவர்களுக்கு பொருந்த போகின்றது. சோ அதன் அடிப்படையில நீங்க இப்போ புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசை அணுகுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் இல்ல. அதற்கான முயற்சியில நீங்க ஈடுபட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா. அது அந்த 4ஆம் தேதி வரைக்கும் இந்த அதிர்ச்சி. ஆனா 4ஆம் தேதிக்கு மேல 5ஆம் தேதி இறைவன் எங்களுடைய மனதை மீண்டும் மாற்றி அரசுங்கிற தமிழக அரசுன்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி எந்த அரசு அமைஞ்சாலும் தமிழக அரசு அது எங்களுடைய அரசா நாங்க மாற்றி அமைச்சிருவோம். எங்களுடைய முதல்வரா இப்ப விஜய் ஆயிட்டாரு. அதனால இப்ப மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் விஜயுடைய அந்த பதவியேற்பு விழால அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எங்களுடைய மனதை அப்படியே நெகிழ்வாக்கிருச்சு. என்னன்னா, சிறுபான்மை நலனுக்காக இந்த விஜய் முன்பாக நிற்பேன், தாவேகா கட்சி சிறுபான்மை நலனுக்காக நிப்போன்னு சொன்ன உடனே அந்த சிறுபான்மையில நம்பர் 1 சிறைவாசிகள் மட்டும்தாங்கிறது அந்த குடும்பங்கள் ரொம்ப அவரோட பதவியேற்பு விழால ரொம்ப மனசுக்கு ஒரு நெகிழ்வான விஷயமா எங்களுக்கு இருந்துச்சு. அதனால இப்ப அந்த அரசு எங்களுக்கு கண்டிப்பா சிறுபான்மையினருக்கு செய்வாங்க. சிறுபான்மை முதல்வராகவும் அவர் இருக்காரு, ஜோசப் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவங்களே முதல்வரா இருக்காருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப இப்போ மனசுக்கு ஒரு ஆறுதலான ஒண்ணா இருக்கு.
சரி. இப்ப நம்ம பேசும்போது மொத்தம் 22 பேர்ன்னு பேசணும். 15 பேர் மட்டும் தான் இப்ப சிறையில் இருக்கிறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 7 பேர் அவங்களும் வந்து அந்த 2023ஆம் ஆண்டு சிறையில இருந்து வெளியில வந்தவர்கள் தான். அவர்கள் இன்னும் தொடர்ந்து வெளியில் இருப்பதற்கான காரணம் என்ன? எப்படி அது சாத்தியமாச்சு? விடுதலைன்னு சொன்னா இஸ்லாமிய சிறைவாசிகள் 22 பேர்த்துக்கு தான் அது விடுதலை தேவையானவளா இருக்கும். அந்த 6 பேர் எப்படின்னா 15 பேர் இப்ப மீண்டும் சிறைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த தற்காலிக இந்த ஃபர்லா இந்த பரோலா இருந்துட்டு இருந்துச்சு. இவங்க மீதி 6 பேர் வந்து அந்த கோர்ட்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு கோர்ட் மூலியமாவே அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா மறு உத்தரவு இவங்களுக்கு விடுதலை அறிவிக்கும் வரை பரோல்ல இருக்கலாம் அப்படிங்கறத வந்து இவங்களுக்கு கோர்ட் மூலியமாவே வாங்கிட்டோம் நாங்க. அடுத்த படிக்கு நாங்களும் அந்த பரோலுக்கு எலிஜிபிள் ஆகி போகிற நேரம் தான் எப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி நீதிபதிகள் மாற்றமும் எங்களுக்கு ஏற்பட்டு எங்களுடைய அந்த பேட் லக் மூலியமா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இல்லாட்டி அந்த 6 பேர் மாதிரியே 22 இஸ்லாமியர்களும் ஒரே கேட்டகரிக்குள்ள வந்திருப்போம். இந்த மாற்றனாலதான் அந்த 6 பேர் இப்ப சேஃப்டியான பரோலுக்குள்ள போயிட்டாங்க. இந்த 15 பேர்த்துக்கும் அதே பரோல் மாதிரி இந்த அரசு இந்த தமிழக அரசுகிட்ட நாங்க கேட்கறதே, அரசு சிறுபான்மை நலன் காக்கும் அரசாக அமைஞ்சிருக்கிறதுனால நீங்களும் அந்த அரசு செய்ய வேண்டி இருந்தத மீண்டும் உடனடியாக கையெழுத்து போட்டு இந்த 60 நாள் இந்த ஃபர்லா பரோல உடனடியாக எங்களுக்கு கொடுக்கணும். புதிதாக அரசு அமைந்திருக்கிறது. இது குறித்து பரிசீலிப்பதற்கு அவங்க கால அவகாசம், அதாவது முன்கூட்டியே முழுமையாக விடுதலை செய்வதற்கு கால அவகாசம் எடுத்துக்கொண்டாலும் கூட இமீடியட்டா அவங்க செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அவங்களுக்கு பரோல் வழங்கி அவர்களை வெளியேற்றுவதற்கு, வெளியே அனுப்புவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதை இமீடியட்டா இந்த அரசு செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா அதிகாரிகள் வந்து மீண்டும் அங்க வந்து உட்காருவாங்க. அந்த அதிகாரிகள் வந்து எங்களுடைய அந்த வருத்தத்தை தெரிஞ்சவங்களாதான் இருப்பாங்கங்கிறத நாங்க நம்புறோம். ஏன்னா நாளைக்கு அந்த பெரும்பான்மை நிரூபிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த அதிகாரிகள் அந்த இடத்துக்கு வருவாங்கங்கிற தகவல் வருது. நாங்க ரொம்ப அதை எதிர்பார்த்த வண்ணமா இருக்கோம். அந்த அதிகாரிகள் வந்தா அந்த டேபிள்ல எங்களுடைய அந்த பெட்டிஷன் அங்கதான் இருக்கும். அந்த பெட்டிஷனுக்கு கையெழுத்து போட்டு அந்த விதியின் கீழ் வரலாங்கிற 60 நாளை கொடுத்துட்டு உடனடியாக பரிசீலனை பண்ணி முழு விடுதலைக்கு இவங்க தகுதி பெற்றவங்கிறத சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு, இவங்களோட 28 ஆண்டு கால சிறைவாசம், இவங்க 2 ஆண்டுகள் வெளியே இருந்த நன்னடத்தை, இவங்க குடும்பங்கள் படக்கூடிய வேதனை, இந்த குழந்தை அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுடைய கல்வி பாதிப்பு, நாங்கெல்லாம் கணவர் இருந்தும் இல்லாத அந்த கோலத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இந்த தமிழக அரசு அவங்க சிறுபான்மை நலன் கருதி எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த சமுதாயத்துல நல்லா இல்லாத ஒரே இனம்னு சொன்னா இந்த சிறைவாசிகள் குடும்பம் மட்டும்தான். அதனால ரொம்ப தயவு கூர்ந்து ரொம்ப இவங்க சலுகையே இல்லை, இவங்களுக்கு தரக்கூடிய மனித உரிமை இது. அவங்க மனைவி இந்த சிறைவாசிக உள்ள இருக்கிறனால அந்த மனைவிமார்களும் அந்த 28 ஆண்டுகள் ஆயுள் தண்டனையா வீட்டுக்குள்ள சிறை அடைஞ்சு கிடக்குறாங்க. அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் அந்த பிறக்கும் போது உள்ள போனவங்க இன்னைக்கு எல்லாருமே இந்த 10th +2 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் இப்படி மேல் படிப்புக்கு குழந்தைய போக ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்களுடைய சிறை மீண்டும் மீண்டும் சிறைக்கு போறதுங்கிறது வந்து ரொம்ப அவங்கனால தாங்க முடியாம அவங்களுடைய கல்வி மிகவும் பாதிக்கக்கூடிய நிலைமையில இப்ப குழந்தைகள்லாம் ரொம்ப ஃபியூச்சரே ரொம்ப அவங்களோட கேள்விக்குறியான இதுல நாங்க நிக்கிறோம். அவங்க தொழிலெல்லாம் கடன் வாங்கி ஆரம்பிச்ச தொழில்கள்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு கிடக்குது. என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க பெண்கள் என்னமோ கைத்தொழில் மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். வெளியே வந்து அவங்க சரக்கெல்லாம் எடுத்து செப்பல், ஆட்டோ எல்லாம் அது அப்படியே நிக்குது. நாங்க அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. தயவு செய்து இந்த தமிழக அரசு உடனடியான எமர்ஜென்சி மாதிரி இந்த சிறைவாசிகளுடைய மறுவாழ்வுங்கிறது ரொம்ப எமர்ஜென்சி மாதிரி அது உடனடியான கருத்துல கொண்டு உடனடியான பரோலை கொடுங்க. அதுக்கப்புறம் அவங்கள முழு விடுதலை செய்யுங்க. அவங்கள ஆராய்ச்சி பார்த்தா நன்னடத்தை அடிப்படையில உடனடியாக விடுதலை செய்யறதுக்கு இவங்க தகுதி பெற்று இருக்காங்கிறத நாங்க தயவு கூர்ந்து போடுறோம். நீங்க ரொம்ப அழுத்தமாக சொன்னது போல அவர்களுடைய நன்னடத்தைக்கான உதாரணம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் இந்த சமூகத்தில் இணைந்து வாழ்ந்தது, எந்தவித குற்றச்சாட்டிற்கும் ஆளாகாமல் அவர்கள் இணைந்து வாழ்ந்தது. அதோடு சார்ந்து மேலும் 6 பேர் வந்து தொடர்ந்து இன்னைக்கு வெளியில இருக்கிறாங்க. அவர்களும் நன்னடத்தையோடு இருப்பது அப்படின்றது. அதோடு கூடுதலாக நீங்க சொல்வது போல நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு இது சலுகை கிடையாது. நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை. இதை கருத்தில் கொண்டு புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசு உங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்கிறேன். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.